வாபதாந்தஸ்னா பதாந்தத்துல விகல்பமா பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்புல இந்த ஹகார விஷயங்கள் இப்ப நகாரமாச்சு, அனுஸ்வாரமாச்சு, அப்புறம் நகாரமாச்சு, நகாரத்துக்கு அனுஸ்வாரம் வந்தது, வராத் பட்சம் எல்லாம் ஆச்சு. இப்ப ஹகார விஷயத்துல ஹேமபரேவா நபரேனஹா அதெல்லாம் பார்த்தோம். ங்னோஹோன்னா என்ன, நகார நகாரயோகோன்னு அர்த்தம். குக்கு டுக் யதாசங்கியம் அனுதேச சமானாம்ங்கிறதுனால என்னன்னா, ரெண்டு ஸ்தானி ரெண்டு ஆதேசம் அப்படின்னு இருந்தோம்னால் ரெண்டு ரெண்டுங்கிற நம்பர் ஈக்குவலா இருக்குமானால்னு அர்த்தம். யதாசங்கியம் அக்கார்டிங் டு த நம்பர்ஸ். ஸ்தானிய ஆதேசங்களுக்கு ஸ்தானியம் ரெண்டு ஆதேசமும் ரெண்டுனாக்க அப்போ அது கரஸ்பாண்டிங்லி முதலுக்கு முதல் ரெண்டாவதுக்கு ரெண்டாவது இப்படி கணக்கு பண்ணி வரணுங்கிறதுக்கு பரிபாஷா சூத்திரம் யதாசங்கியம் அனுதேசா. சமானம்னா என்ன அர்த்தம், ஸ்தானியாதேசோ சமான சங்கியா விஷயத்வேன்னு அர்த்தம். சமான காரணகாரியோ குட்டுகௌ ஆகமௌ ஸ்தா. குக்கு டுக்குன்னா என்னன்னா, குக்குன்னா ககாரம் எடுத்து ககாரம் வருது, ஒரு இடத்துல டகாரம் வருதுன்னு அர்த்தம். இங்க இது ஆகமம். ஆகமம்னா எக்ஸ்ட்ரா அக்மெண்டேஷன், எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பர் இன்னொரு அக்ஷரம் வருதுன்னு அர்த்தம் ஆகமத்துக்கு. அகமஹா மித்ரவது ஆதேசா சத்ருவத். அதனால குக்டுகோஹோ அசித்தத்வா ஜஸ்தும் நவா ஷரி சயோத்விதீயா. இப்போ உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு இது புரியும். பிராங் ஷஷ்டா. எது எது? பிராங் ஷஷ்டா. பிராக்கு ஷஷ்டா. என்னது இது? கிழக்கு ஆறாவது. ஷஷ்டன்னா ஆறாவது ஆனவன் அர்த்தம். என்ன பிராக்குன்னா கிழக்கு ஆறாவது. இப்ப என்ன 1 2 3 இந்த 6ஆம் நம்பர் எங்க இருக்கான்னா கிழக்க இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்துல பிராக் ஷஷ்டா இருக்கு. பிராக் ஷஷ்டகாங்கிறதுக்கு முதல்ல அது என்ன ஆச்சு, பிராங் ஷஷ்டகான்னு ஆச்சு. என்னத்தினால ஆச்சு? நம்ம முன்னாடி ஒரு சூத்திரம் படிச்சோமே, எந்த இடத்துனால? பரசவர்ணம். பரசவர்ணா அனுஸ்வாரஸ்ய பரசவர்ணம். அதனால பரசவர்ணம் அதனால பிராங் ஷஷ்டகான்னு ஆச்சு. ஷஷ்டான்னு ஷகாரத்துக்கு பரசவர்ணம் எப்படிங்க அகாரம்? அனுஸ்வாரஸ்ய இங்க குண்டிதா சாந்தா கும்பிதா. அங்க சாந்தங்கிற இடத்துல ஒன்னுத்துக்கும் சொன்னோம். இந்த குர்வந்தி விஷந்தி ஆக்ரம்சியதே இந்த இடத்துல எல்லாம் சம்யந்தா வா பதாந்தஸ்ய அப்படிங்கிறதுனாலையும் பதாந்தஸ்ய அனுஸ்வாரஸ்ய இபரசவர்ணோ வா. துவம் கரோஷி தொங் கரோஷி. சம்யந்தா சம்வத்சரஹ எல்லோ. அதே மாதிரி இந்த ஷகாரத்துக்கு என்னாச்சு, பிராக்கு ஷஷ்டா பிராங் ஷஷ்டா. இப்போ பிராங்குன்னு கவர்க பஞ்சமம் இருக்கக்கூடியதான நகாரத்துக்கு நகார நகாரயோகோ ஆதேசம் வந்தது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த சூத்திரத்தினால் ஷர் பரமா இருக்கிறது. அதுக்கு பரநிமித்தம் என்ன, ஷரி ஷர் பரேன்னு அர்த்தம். சப்தமியா இருக்கிறதுனால தஸ்மின் நிதி நிர்திஷ்டே பூர்வ. இந்த சகாரம் பரமா இருக்கச்சே இந்த ஆகமம் எங்க வருது, அதுக்கு முன்னாடி இருக்கிற அக்ஷரத்துக்கு வருது. முன்னாடி என்னத்துக்கு வருது, நகாரத்துக்கு வருது. நகாரத்துக்கு வந்ததுனால் நகாரத்துக்கு அதுல கித்து ககாரம் ககாரம் இத்தா இருந்ததுன்னா என்ன வந்து ஆத்தியந்தோ டக்கித்தம். வரக்கூடிய ஆகமம் கித்வா இருந்தாக்க ஆத்தியந்தோ டக்கித்தம். கித்தா இருந்தால் அந்தாவயவமா வரும். அதனால பிராங்கு ஷஷ்டகாங்கிற ஷகாரம் ஷர் பரமா இருக்கச்சே இந்த விதியானது பூர்வாட்சரத்துக்கு வருது. பூர்வாட்சரத்துக்கு வருதானா பூர்வத்துல இருக்கக்கூடியதான அக்ஷரமான ககாரத்துக்கு வருது. ககாரத்துக்கு அக்மெண்டேஷனா வருது. ககார இத்தா இருக்கிறதுனால கித்வா தந்தாவயவமா வந்தது. நகாரத்துக்கு முன்ன வருதா பின்ன வருதுன்னா அந்தாவயமா வந்தது. அதனால பிராங்கு கு ஷஷ்டகான்னு ஆச்சு. பிராங்கு கு ஷஷ்டகா அப்படின்னு ஆச்சு. இந்த ஷர் பரமா இருக்கிற போது பௌஷ்கரசத்துன்னு ஒரு ஆச்சாரியர், அவருடைய பட்சம் என்னன்னா சயோத்விதீயாக. சைங்கிறதுக்கு சடத்தோங்கிறது வர்க்க பிரதமம். இப்போ பிராங்கு இந்த குட்டுகா ஆகமம் வந்ததுனால் ககாரம் பிரதம ககாரம் வந்தது சை பிரதமம். அந்த சைங்கிற பிரதமாட்சரத்துக்கு மறுபடியும் திதியா அப்படின்னு பௌஷ்கரசத்துன்னு ஒரு ஆச்சாரியர் சொல்ற. 2வது அக்ஷரங்கள் வருதுன்னா அவருடைய பட்சத்தை இந்த பிராங்குன்னு பிரதம ககாரம் திதீயமா மாறித்து. ஆனால் என்னாச்சு, பிராங்கு ஷஷ்டா. அவருடைய பட்சம் அப்படி இல்லைன்னாக்க
மற்றவர்களிடத்தில் பிராங் ஷஷ்டா இக்கு ஷா வச்சா க்ஷான் ஆயிடும். பிராங் ஷஷ்டா. யாருடைய பட்சம் இல்லைன்னா ஆகம வராதுன்னா பிராங் ஷஷ்டா. அது மாதிரி சுகன் ஷஷ்டா. சுஷ்டு கணயதீத் சுகன். நல்ல ஆடிட்டர், நல்ல கெட்டிகாரமான ஆடிட்டர் அவன். சுஷ்டு கணயதீத் சுகன். சுகன் சுகான் சுகானம் சுகணம் சுகணஹாவ சுகான் சப்தம் இல்லையா? அது சுஷ்டு கணயதி சுகன். அதே மாதிரி சுகன் ஷஷ்டா. இந்த இடத்துல இதே மாதிரி இந்த இடத்துல ககாரம், அங்க இடத்துல எந்த இடத்துல டவர்க்கம். அதனால ஷஷ்டாங்கிற இடத்துல என்னது சுகன்னு நகாரம். குணோகம் நகார நகாரயோ. நகாரத்துக்கு என்ன வந்தது? டுக்காகமம் வந்தது. துக்குல கித்வாது அந்தாவயமா வந்தது. அதனால என்ன சுகன்னு ஷஷ்டா. இந்த இடத்துல ஜெயோ சுகன் ஷஷ்டா. ரெண்டாவது டகாரம். இதுவெல்லாம் பக்ஷாந்திரமானதுனால முதல் டகாரமும் இருக்கும், வராத ரூபம் இருக்கும். அதனால சுகன் ஷஷ்டா, சுகன் டு ஷஷ்டா, சுகன் டு ஷஷ்டா, சுகன் ஷஷ்டான்னு ரூபாச்சு. இப்படியாக இந்த குப்டகோ ஆகமோ சரிபரே அப்படிங்கிறதுக்காக ஆச்சு. அதுக்கு மேல டஹா சி துட் தஸ் சி துட். டஹாங்கிறது இங்க பஞ்சமி. என்னன்னா டுங்கிறதுனுடையதான பஞ்சமி டஹா. பஞ்சமி இருக்கிறதுனால பரஸ்யன்னு கிடைச்சது. என்னத்தினால தஸ்மாதித்யுத்தரஸ்யன்னு பரிபாஷா சூத்திரத்தினுடைய சப்போர்ட்னால இந்த வாக்கியார்த்தத்துல தஸ்மாத் பரஸ்யன்னு அர்த்தம் கிடைச்சது. எதை காட்டிலும் பரஸ்யன்னா டாக் பரஸ்யன்னு கிடைச்சது. சி துட். இந்த பாருங்க சூத்திரத்துல சீன்னு இருக்கு. தாத்பரஸ்ய சீனா என்னன்னா சப்தமி. அப்ப வாந்தோ ஈ பிரத்யத்துல அங்க என்ன பண்ணும்? யாதோ பிரத்யே பறைன்னு அர்த்தம் பண்ணும். இந்த இடத்துல எப்படி அர்த்தம் பண்றோம்? டாத்பரஸ்ய சஸ்யன்னு ஷஷ்டியா அர்த்தம் பண்றோம். இங்க அங்க பாருங்க வாந்தோயி யாதோ பிரத்யே பரேன்னு அங்க சப்தமியா அர்த்தம் பண்ணிடும். பிரத்யே பரே அர்த்தம் பண்ணிட்டோம். இங்க என்ன சீனுங்கிறதுக்கு தாத்பரஸ்ய சஸ்ய சகாரஸ்யன்னு ஷஷ்டி சப்தமி அர்த்தம். சப்தமி பண்ணிக்காக என்ன பண்றோம்? ஷஷ்டியில வச்சுன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். இங்க என்ன ஏன் பண்ணிக்கிறோம் அப்படின்னோம்னாக்க தாத்பரஸ்ய சஸ்ய துட்டு வாசியாது. துட்டு ஆனது இப்ப சகாரத்துக்கு துட்டு வருது அப்படின்னு அர்த்தம். சகாரத்துக்கு துட்டுன்னா டித்வாத்து ஆத்யவயவமா வருது. ஆத்யந்தௌ டகிதோங்கிறதுனால டித்வாத்து ஆத்யந்தௌ டாகிதோ. ஆதில ட அந்தௌ கித். அதனால டித்தான ஒரு ஆகமம் ஆத்யவயமா வருது. எதுக்கு வந்தது? சகாரத்துக்கு வந்தது. சகாரத்துக்கு என்ன வந்தது? துட்டுன்னு அந்த தகார ஆகமம் வந்தது. அதனால என்னன்னா சனு சந்தகா சாரி ஷட்டு சந்தகா. எத்தனை சந்தகா? ஷட்டு. 6 நல்லவர்கள். ஷட்டு சந்தகா. தாத்பரஸ்ய சஸ்ய சந்தகாங்கிற இடத்துல சகாரம் இருக்கு. அந்த சகாரத்துக்கு தகாரம் வந்தது டித்வாத்து. சகாரத்துக்கு ஆத்யவயமா வந்தது. அதனால சகாரத்துக்கு ஆத்யவயமான இத்து சந்தகா. ஷட்டு சந்தகா துட்டாகமம் டித்வாது சகாரத்துக்கு ஆத்யவயவமா ஷட்டு சந்தகா ஷட் சந்தகா ஆச்சு. அதுக்கு மேல நஷ்ட நகாராந்தாத் பரஸ்ய சஸ்ய. இப்ப நஷ்டாபதாந்தஸ்ய ஜலிங்கிற இடத்துல அனுஸ்வாரம் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நஷ்ட நகாரத்தை காட்டிலும் பரமா இருக்கிறதுக்கு கூட நகாராந்தாத் பரஸ்ய டஸ்ய டஹாங்கிறதுனால டாத் பரஸ்யன்னு இங்க நஷ்டன்னா நகாராத் பரஸ்யன்னு அர்த்தம். இந்த இடத்துலயே நஷ்ட என்னது? இங்கே பஞ்சமி, அது மேல சகாரம். சகாரத்தினால பூர்வோக்த காரியம் என்ன அதை சமுச்சயம் பண்றார். பூர்வோக்த காரியம் என்ன? துடாகமம். சகார அதாவது சகாரத்துக்கு அதாவது டகாராத் பரஸ்ய சகாரத்துக்கு துடாகமம் சொல்லிது. துத்தாட்டத்துல என்ன வந்ததுன்னா தவர்காட்சரம் வரப்போறது, தகாரம் வரப்போறது. அதே மாதிரி இங்க நகாரத்தை காட்டிலும் பரமா இருக்கக்கூடியதான சகாரத்துக்கும் துட்டாகமும் சொல்லிது. அதனால சன் சந்தோ சந்தகா. சன்னுங்கிறது நகாரம். நகாராத் பரமா இருக்கக்கூடியதான அவர் நல்லவர்ப்பா சன் சஹா. பரமன் சதக்த எல்லாம் வருது. ஓகே வேதத்துல. அதனால சன்னு சஹா அந்த சகாரத்துக்கு துட்டாகமம் வந்தது நகாராத் பரமா இருக்கிறதுனால நஷ்டாங்கிற சூத்திரத்தினால. அது டித்வாத்து சகாரத்துக்கு ஆத்யவயமா வந்தது சன்னு
சந்தஹா சந்து சந்தஹா சந்த் சந்தா விகல்பமா வந்ததுனால தகாரம் இல்லாத சன்சஹா சன்சஹா 2 ரூபம். சித்துக்கு சாத்பரஸ்ய சஸ்ய ஷே பரே. இங்க பாருங்க, ஷீங்கிற இடத்துல ஷே பரேன்னு அர்த்தம், சப்தமி வச்சுன்னு அர்த்தம் பண்ணிட்டோம். ஷீ அங்க அந்த இடத்துல சீங்கிறதுக்கு சேபரேன்னு அர்த்தம் பண்ண சஸ்யன்னு அர்த்தம் பண்ணிட்டோம். ஷீத்துக்கு இடத்துல ஷீங்கிறதுக்கு ஷே பரேன்னு சப்தமி அர்த்தம் பண்ணிட்டோம். அதனால இந்த சப்தமி இந்த இடத்துல ஷஷ்டி இப்படியான அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வியவஸ்தையை வச்சிருந்தீங்க? ஷஷ்டியா பண்ணணும், என்ன வச்சிருந்தீங்க? சப்தமியா பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இதுக்கு பதில் அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு பார்த்தம் பண்ணிக்கிறேன். நஸ்ய நகாரத்தை காட்டிலும் புறமா இருக்கக்கூடியதான ஷகாரத்துக்கு ஷேபரே துக்வாஸ்யா. சகாரத்துக்கு கூட என்ன வந்ததுன்னா ஷேபரே துக்வாஸ்யா. இந்த இடத்துல துக்கு கித்வாத்து சகாரத்துக்கு என்ன வந்தது? கித்வாத் ஆத்யந்த விட்டுக்கித்தோ அந்தாவயமா வந்து. அதனால ஷகாரத்துக்கு துக்கு வந்தது, கித்வாத்து சகாரத்துக்கு பின்னாடி வந்தது, அந்தாவயவமா வந்தது. சரி, அங்க என்ன இடத்துல ஷன்னு சம்புஹு ஷன்னு சம்புஹு ஷஷ்சோட்டிங்கிறதுனால என்னத்து? தோஷ்டு நாச்சுஹு சுத்தம் வந்தது. ஷன்னு அந்த ஷன்னு சம்புஹுன்னு என்னவாச்சு? அந்த இடத்துல சம்புஹு தோஷ்டு நாச்சுஹு சுத்தம் வந்ததுனாக்க ஸ்தோஹோன்னு அந்த நகாரம் தவர்க்கத்தினுடைய பஞ்சமம் இல்லையோ? ஆமா. அதுக்கு சுத்தம் வந்ததுன்னா தவர்க்கம் என்னவாகும்? சவர்க பஞ்சமமா. அதனால சங்யு சம்புகு. இப்ப ஷஷ்சோட்டிங்கிறதுனால அந்த சகாரத்துக்கு என்ன வந்து? தாளவிய சகாரத்துக்கு சவர்க்கம் வந்தது. அதனால சங்யு சம்புகு சங்யு சம்புகுன்னாச்சு ஷஷ்சோட்டிங்கிறதுனால. ஷஷ்சோட்டிங்கிறதுனால இப்ப என்ன ஆச்சு? இப்ப தன்னு சம்புஹோ சங்யு சம்புஹோ சங்யு சம்புஹுன்னாச்சு ஷஷ்சோடி. இந்த சத்தமானது வா சியாத் அடி சோவா சியாத் அடி இல்லையா? அட்டோ அஷ்சோட்டிங்கிற இடத்துல என்ன அட்டிங்கிறதுக்கு சத்தம் அமீதி வாச்சியம் அம்முன்னு சொல்லணும்னு நாங்க சூத்திரத்துல படிச்சோம் இல்லையா? அட்டிக்கு பதில அம்மின்னு சொன்னா போறோம்னு நாங்க சூத்திரத்துல சொல்லி பண்ணோம். இந்த சத்தமானது விகல்பம். விகல்பத்தினால என்ன ஆச்சு? இப்போ அந்த சத்தம் வந்தது. சத்துக்கு சேபரே துகாகமும் வந்தது. என்ன வந்தது இப்போ? சித்துக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையோ? சித்துக்குங்கிறதுனால சாத் பரஸ்ய சஸ்ய துகாக மகாசியாத்து கித்வா தந்தா விமா வந்தது. அப்படின்னாக்க இப்ப என்ன ஆச்சு? இப்போ துகாரம் வந்தா து ஆச்சு. மறுபடியும் அதுக்கு சுத்தம் வந்தது. அது சுத்தம் வந்ததுனால சகாரமா மாறித்து தகாரம். அதனால சனு சம்புகுன்னு ஆச்சு. அதுக்கப்புறம் சத்தம் வந்தது சம்பு. அதனால ஞாச்ச 2 ரூபம். அடுத்தாப்புல ஞாச்ச. அதுக்கு அடுத்தாப்புல 3 அக்ஷரம் வந்ததான ரூபம். இந்த சத்தம் விகல்பமானதுனால அந்த சத்தம் இல்லாதான சகாரமாவே இருக்கக்கூடியதான ஒரு ரூபம். ஞாச்சா அதனால இந்த துகாகமே விகல்பம். துக்வா சித்துக்குங்கிறதுனால என்ன சொல்லிட்டு துக்வா. அது வராத பட்சத்தினால என்ன ஞாஷா வெறும் சுத்தம் மாத்திரம் வந்தது. சன்னுங்கிற இடத்துல நகாரத்து சம்பு. அதனால இந்த இடத்துல சன்னு பிளஸ் சம்புங்கிற சந்தி விஷயத்துல எத்தனை விதமான விகல்ப ரூபங்கள் வருதுன்னால் 2 ஞகார சகாரம் வந்ததான சத்தம் வந்து சுத்தம் வந்ததுனால முதல்ல சுத்தம் அடுத்தாப்புல சத்தம் வந்ததுனால் சம்பு. துகாகமம் வந்தது, சுத்தம் வந்தது, சங்கிச்சு சம்பு. இப்ப துகாகமும் விகல்பம், சுத்தமும் விகல்பம், சத்தமும் விகல்பம். அதனால 2 வராத பட்சத்துல சம்பு. இப்படியாக ரூபானுமிக துக்கு சத்வ ச ஜரோ ஜரி சவர்ணேன்னு சலோபம். இது எல்லாமே விகல்ப விதியானதுனால இப்படியாக ஒரு இடத்துல சன்னு பிளஸ் சம்புங்கிற இடத்துல 4 வித ரூப பிரசக்தியானது இருக்கு.
இது ரூபச்சதுஷ்டயம். ஞச்சௌ ஞச்சா ஞச்சா ஞஷா விதி ரூபச்சதுஷ்டயம். எப்படி ரூபம் வந்ததுன்னா ரூபானா மிக என்னத்தினாலன்னா துக்கு விகல்பம், சத்துவ விகல்பம், ஜடோஜரி சவர்ணேன சலோப விகல்பம், இத்தனை விகல்பம் இருக்கிறதுனால 4 வித ரூபம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அது மாதிரி பவான் சேதே அங்கிற இடத்துல இந்த மாதிரி பவான் சேதே, பவான் சேதே, பவான் சேதே, பவான் சேதே, இப்படியாக ஒன்னொன்னுலயும் ரூபம் வரும். இதனால இந்த இந்த எப்படி இந்த சாஸ்திரங்களை வித்ய சாஸ்திரங்களுடைய விகல்பம் இருக்கிற காரணத்தினால ரூபம் வந்ததுங்கிறத ஒரே ஸ்லோகத்துல குரோடிகாரம் பண்றார், சம்மிங் அப் பண்ணி கொடுக்கிறார். ஞச்சோ ஞச்சா ஞச்சா ஞஷா விதி சதுஷ்டயம் ரூபானாம் சப்த கலோபானாம் விகல்பனம். அடுத்தது மேல போலாம் இல்லையா? இப்ப கமுட்டாகமம் சொல்ல போற. இந்த கமுட்டாகமம் கூட இந்த இடத்துல வா விகல்பமா சொல்லல. இந்த இடத்துல சொல்லா போனா கூட சமயத்துல இந்த விதியானது விகல்பயம்தான் பிரவர்த்திக்கிறது. ஏன்னா மகாபாஷ்ய பிரியங்கள் அண்ணு பிளஸ் அந்தஸ்ய அண்ணந்தஸ்யங்கிறதுக்கு அனந்தஸ்யங்கிறதெல்லாம் பிரயோகம் பண்றாங்க. அது மகாபாஷ்யாதிகள்லயே இந்த மாதிரி அனந்தஸ்ய பிரயோகா அனந்தகா அண்ணந்தகாங்கிறதுல அனந்த சன்னச்சுதா சன்னச்சுதா பிரத்யங்காத்மா இந்த இடத்துல உதாரணம். அதே மாதிரி அந்தக அன்னந்தக அண்ணந்தக அண்ணந்தகலாம் இப்படி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அனந்தகான்னு வேற சொல்றாருங்க. அதனால இந்த ரூபம் இந்த இடத்துல விகல்பம்னு சொல்லா போனா கூட விகல்பேனதான் இந்த சூத்திரமானது பிரவர்த்திக்கிறதுன்னு வச்சுக்கணும். நமோ ஹரஸ்வாத் அச்சி ngமுன் நித்தியம். நமஹா ஹரஸ்வாத் அச்சி ngமுட்டு நித்தியம். ngமுட்டுங்கிற இடத்துல டித்வாத் அந்தாவயமான ஆத்யந்தம் டகிதம். ஆத்தியவயமா வருது டித்வாத், சித்தமா இருந்தா அந்தாவயம். அந்த டித்வாத் என்ன வருது? ஆத்தியவயமா வருது. ரஸ்வாத் பரோ யோ ங்கம். ngம்ங்கிறது என்ன? ஞமகணனம் ங்கம். நம்மள எத்தனை அக்ஷரம்? ஞாமா ஞானா வர்க்க அக்ஷரம். ததந்தம் யத் பதம் ngமந்தமாக இருக்கக்கூடியதான பதம், அதாவது ngமந்தமான பதம்னு வச்சுக்கணும். தஸ்மாத் பரஸ்ய அச்சஹா நித்தியம். பின்னாடி இருக்கக்கூடியதான அச்சுக்கு இந்த ngமுட்டாகமம் வருது. டித்வாத் ஆத்தியவயமா, அந்த அச்சுக்கு முன்னாடி என்ன வந்தது? ngமுட்டாகமம் வந்தது. ngமுட்டு இல்லைன்னா ஞமகணனம் தானே ngமுட்டு. ஆத்மான்னு இந்த ஆகாரத்துக்கு ngமுட்டாதேசம் வந்தது. என்ன எதுக்கு வந்து? பிரத்யங் ஆத்மா. பிரத்யக்கு ஆத்மா, பிரத்யங் ஆத்மா. அந்த ஆத்மாவில இருக்கக்கூடியதான ஆகாரத்துக்கு முன்னாடி ஒரு ngகாரத்தை சேர்த்தோம்னால என்னாச்சு? இப்போ ங்காத்மா நச்சு. பிரத்யக்கு பிரத்யங்க பிளஸ் ஆத்மா ங்காத்மா பிரத்யங் ngமுடாகமம் வந்துனாக்க ங்காத்மா பிரத்யங் ஆத்மா. சுகன்னு பிளஸ் ஈஷா. இந்த இடத்துல ngமுடாகமம் வந்தது நீஷா. சுகன் நீஷா. சன் அச்சுதா. அச்சுதாங்கிற அகாரத்துக்கு ngமுடாகமம் வந்தது. அச்சுதாங்கிறதுக்கு ஆவுக்கு முன்னாடி நாசத்தம்னா நச்சுதா. சன் பிளஸ் நச்சுதா சன் நச்சுதா. இப்படியாக ngமுட்டுன்னா என்ன? ஞமகணனம் இல்லையா? ஞமகணனம். அதுக்கடுத்தாப்புல குர்வன்னாஸ்தே குர்வன்னவோச்சத் குர்வன்னாஸ்தே ngமுட்டி பதாதிகிரகணம். இந்த கமாரம் என்ன ngமுட்டு இருக்கா இல்லையா? அது பதத்தினுடைய ஆதியில இருக்கணும்னு சொல்லணும்னு அப்படிங்கிறார். ngமுட்டி பதாதிகிரகணம். இது வார்த்திகம். ஏன்னா தண்டினாங்கிற இடத்துல தண்டின்னான்னு வரல. இடத்துல எல்லாம் என்ன ஆச்சு? தண்டினாங்கிற இடத்துல தண்டி தண்டினோ தண்டினா. இந்த இடத்துல டா பிரத்தியம் வச்சோம்னா திருத்தியா ஏகவச்சனத்துல ஆ இருக்கு. தண்டின்னு பிளஸ் ஆ தண்டின்னான்னு வரணும் இல்லையா? சன்னச்சுதா வர மாதிரி சன்னச்சுதகாங்கிற அகாரத்துக்கு ngமுட்டாங்கன்னா நச்சுதகான்னு வந்த மாதிரி தண்டின்னு பிளஸ் திருத்தியா விபக்தி இருக்கிறதுனால ஆங்கிறதுக்கு நான் தண்டின்னு பிளஸ் நான் தண்டின்னான்னு வரணும். எல்லாம் ஏன் வரலன்னா இது பதாந்தமா இருக்கிறதுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிக்கணும்னு சொல்லுறீங்க. இது வார்த்தைக்கு இதுல கௌமுதியில இல்ல, இருந்தாலும் இவர் போட்டிருக்காருங்க. ஓகே. சமஹா சுட்டி சமோமஸ்ய ருஸ்யா. சுட்டி சுட்டு. சுட்டுங்கிறது என்ன? சகாரம் துப்புல வர சுட்ட நபும்சகஸ்ய சுட்டுன்னு கேக்குறீங்களா?
அந்த சர்வநாமஸ்தானம்ங்கிற சுட்டு இல்ல இங்க சொல்றதுல சகாரம் இந்த இடத்துல. ஓ சரி. இந்த சர்வநாமஸ்தானத்துக்கு சுடனப்பும் சகஸ்யங்கிறதுனால சுட்டாங்க இல்லையா? சர்வநாமஸ்தானத்தை சுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? வியாகரண ரீதி. சர்வநாமஸ்தானம் சொல்லனா சர்வநாம இதுல அதுல வந்து இந்த சுட்டு வரைக்கும் அதுக்கு என்ன பெறதுக்கு சர்வநாமஸ்தானம் பேர். அதுக்கு சர்வநாம ஓகே. நபும்சகஸ்ய சுட்டு சர்வநாமஸ்தான சம்யஸ்யாத் சுட நபும்சகஸ்யன்னு சூத்திரம். ஓ சரி. உங்ககிட்ட கையில லேப்டாப்ல இருக்குமே, இந்த முன்னாடியே பார்த்தா சுட நபும்சகஸ்ய எடுங்களா, பின்னாடியே அனபும்சகஸ்ய சுட்டு சர்வநாமஸ்தான எடுத்தீங்கன்னா வராது. சர்வநாம அனபும்சகஸ்ய நபும்சகமா இருந்தா இல்ல அந்த இடத்துல. ஓ இல்ல எதுல எடுக்க சொல்றேன்? சப்தாதிகாரத்துல வருது இந்த சுடனபும்சகஸ்ய சூத்திரம். இந்த அனபும்சகஸ்ய சுட்டுனா நசோஜ சம்மவுட் வரைக்கும் சுட்டு. இந்த 5 பிரத்யத்துக்கு என்னன்னு பேரு சர்வநாமஸ்தானம்னு பேரு. எல்லா லிங்கத்திலையும் என்ன கேட்டோம்னா அதர் தான் நபும்சகம் அனபும்சகஸ். நபும்சக லிங்கமா இருந்தால் இந்த சர்வநாமஸ்தானம் வரதில்லை. இந்த சர்வநாமஸ்தான சம்யா பிரயுக்தமான நுமாதிகள் நுமாகமாத்யாதகம்னா என்ன? நபும்சகஸ்ய ஜலஜ சர்வநாமஸ்தானே ச சம்புத்தௌ அசம்புத்தோ சர்வஸ்தானஸ்தானே நுமாக பலம் பலே பலானி யசாம்சி. இதெல்லாம் நேத்திக்கு படிச்சோம் இல்லையோ? யசானசி நஷ்டாபதாந்தஸ்யங்கிறதுனால யசாம்சி. அபதாந்தஸ்ய நகாரத்துக்கு இந்த யசாம்சில அந்த நும் எங்க இருந்து வந்ததுன்னா சர்வநாமஸ்தான பிரயுக்த சம்யா பிரயுக்தமான நுமங்க. இப்ப பாருங்க, சமசுட்டி சுட்டுங்கிறது சகாரம் என்ன? சமோமஸ்ய ருஸ்யாத் சுட்டி அலோந்தியங்கிறதுனால என்ன வந்தது? அந்தியத்துக்கு தான் வந்தது. இப்ப பாருங்க, சம்மு கர்த்தா அந்த சம்புங்கானாம் கரோதோ பூஷணே என்னது? அங்க என்ன வந்ததுங்க? சம்ஸ்கர்த்தான்னு வந்ததுங்க. என்ன வந்ததுங்க? சுடாகமம் வந்து டித்வாத் ஆத்யவயமா வந்து சம்பரிபியாம் கரோதோ பூஷணே பரிஷ்கரோதி சம்ஸ்கரோதி அப்படின்னு ரூபம் எங்க வந்தது? எப்படி வந்ததுங்க? சம்பரிபியாம். சம் என்ன பரி என்ன இதை காட்டிலும் பரமா இருக்கக்கூடியதான கரோதோ கரோதிங்கிற தாத்து பரமா இருக்கிற போது பூஷணே பூஷணம்னா அலங்காரம் ஜோடிக்கிறது டெக்கரேஷன் பண்றதுங்கிற அர்த்தத்துல சுட் சம்பரிபியாம் கரோதோ பூஷணே அங்க இடத்துல சுட்டாகமம் வந்தது. டித்வாத் ஆத்யவயமா வந்தது. எதுக்கு? கரோதிக்கு வந்தது. அதனால இந்த கர்த்தாங்கிறதுக்கு இஸ்கர்த்தா. இந்த சம்ம பாட்டிலும் கர்த்தா பர கிருதாத்து அர்த்தம் கிருதாத்து ரூபம் பரமா இருக்கிற போது கர்த்தாங்கிறது கிருதாத்துல இருந்து கர்த்தரி தப்படத்தையே வந்ததான ரூபமா இருக்கிறதுனால இதுக்கு சுடாக வந்ததுனால் கர்த்தாங்கிறது இஸ்கர்த்தான்னு ஆச்சு. சம் இஸ்கர்த்தா சம்ஸ்கர்த்தா. சம் கிருதம்ங்கிறது சம் இஸ்கிருதம். இதுக்கு என்ன அர்த்தம்னா பூஷணேன்னு அர்த்தம், அலங்காரப்படுத்துறதுன்னு அர்த்தம், செம்மைப்படுத்துறதுன்னு அர்த்தம். பரிஷ்கரோதி பரி சம்பரிபியாம் கரோதௌ. பரிய காட்டிலும் பரமா இருக்கக்கூடியதான கரோதி தாத்து இருக்குமானால் அங்க சுட்டாகமும் வந்து சகாரம் எக்ஸ்ட்ரா வந்தது, ஆத்தியபயமா வந்தது. இப்ப பாருங்க, சம்மு பிளஸ் கர்த்தா. சம்முங்கிறதுல என்ன? வி பரி ஆங் சம் அனு வி இத்தியாதிகள் பிராதி பிராதி உபசர்க்கம். பிராதய கதிஷ்ட உபசர்கா கிரியா யோகி. அந்த கர்த்தாங்கிறது கிரியா தாத்து, கிரியாபதம் தாத்து ஆனதுனால இதுக்கு உபசர்க்கம்னு பேர் வச்சு. அதனால சம்யக்கு நன்னாக பண்றான் அப்படிங்கிற அர்த்தத்துல சம்பரிபியாம் கரோதோ பூஷணேங்கிறதுனால சுடாகமம் வந்தது. கிரு தாத்துக்கு சுடாகம் வந்ததுன்னா இஸ்கர்த்தான்னு வச்சு. சம்மு இஸ்கர்த்தா அப்படி வந்திருக்கு. சமு இஸ்கர்த்தா இஸ்கர்த்தா. இப்ப பாருங்க, சமோமஸ்ய ருஷ்யா. அந்த சம்முங்கிற மகாரத்துக்கு ருத்தம் வந்தது சர்ன்னு வந்தது. ருத்தங்கிறது இந்த இடத்துல ரேபம். இந்த ரேபம் எப்பேற்பட்டதான ரேபம்னா உகாரத்தை இத்தாக கொண்டதான ரேபம்னால ரூ. ருத்தம்ங்கிறது என்ன? ரு பிளஸ் ஊரு. அந்த உகாரம் இத்துங்க உச்சாரணார்த்தம் இல்ல இத்து. அந்த உகார ரூபமான விசிஷ்டமான எந்த ஒரு ரேபம் வருதோ அப்படின்னு வச்சுக்கணும். சமஹா சுடி சமோ ருஷ்யா.
அந்த மகாரத்துக்கு சமோமஸ்ய அந்த அலோந்தி இப்ப சம்முக்கு இந்த கூட யதஸ்தா தம்ப பூர்வசியங்கிறதுல அங்க ஆதய பரஸ்யன்னு பார்த்தா மாதிரி இப்ப சம்முக்கே ருத்தம்னா என்னன்னா சகார மகார சமுதாயத்துக்கு ருத்தம் வரதான்னு அங்க கேள்வி கட்டுன்னு அலோந்தியஸ்ய அல் சம்பந்தி விதியா இருக்கிறதுனால இந்த விதியானது எந்த ஒரு சப்தஸ்வரூபத்தை எட்டு சொல்றோமோ அதனுடையதான அஞ்சத்துக்கு தான் வரும் அலோந்தியஸ்ய பரிபாஷையினால. அதனால சகாரமகார சமுதாயத்துக்கு ருத்தம் வருதுன்னு வச்சுக்காத சகார சமகார சமுதாயத்தினுடையதான் அந்திய அவயவமா இருக்கக்கூடியதான மகாரத்துக்கு ருத்தம் வந்தது. அதனால சாருங்கிறது சாமுன்னு இருந்தது, மகாரத்துக்கு ருத்தம் வந்தது சாருன்னு ஆச்சு. அதுக்கடுத்தாப்புல சரு கர்த்தா சுடாகம் இஸ்கர்த்தா சருஸ்கர்த்தான்னு ஆச்சு. அதுக்கடுத்தாப்புல இந்த ரேபத்துக்கு என்ன வந்தது இப்போ ரேபம் என்ன ஆகும் இப்போ விசர்கமா. ஆமா எப்படி விசர்க்கமாச்சு இப்ப ரேபமானது கரவசான விசர்ஜனியாவா கரி அவசானேச்ச பரே இப்ப சசிஜுஷோ ருஹுன்னு ருத்தம் வந்தது, அப்புறம் கரவசானியோ விசர்ஜனியான்னு விசர்க்கம் வருது எங்க ராமஹாங்கிற இடத்துக்கு. ராமஸ் சகாரத்துக்கு ருத்வம் கரவசானியோ விசர்ஜனியா விசர்க்கம், அதனால என்ன வந்ததுங்க ராமஹான்னு ஆச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலயும் சமு கர்த்தா சமோமஸ்ய ருஸ்யாத்துங்கிறதுனால ருத்தம் சரு கர்த்தா சுடாகமம் ககா கர்த்தாவுக்கு சுகர்த்தா சருஸ்கர்த்தா. அந்த ரேபத்துக்கு என்ன வந்தது விசர்க்கம் வந்தது, அப்புறம் விசர்ஜனீய சகா சகாரம் வந்தது சஸ்கர்த்தா. அதுக்கு அடுத்தாப்புல அர்த்த சந்திராகாரம் மாறி கூடியதான அனுஸ்வாரம் வந்தது சம்ஸ்கர்த்தான்னு ஆச்சு. சம்ஸ்கர்த்தான்னு ஆச்சு. ரூபா இல்லையா உங்களுக்கு சமசு கர்த்தா சருசு கர்த்தா சமசுட்டிங்கிறதுனால ருத்தம் வந்தது விசர்க்கம் வந்தது சம்ஸ்கர்த்தான்னு ஆச்சு. அதே மாதிரி உபஸ்கர்த்தா உபஸ்கரோதி உபஸ்காரா வச்சஸ்கே வஸ்கரா ஏதோதகஸ்ய உபஸ்குருதே அங்க ஷஷ்டி அது ஏதோதகஸ்ய உபஸ்குருதே காரகத்துல ஷஷ்டி காரகம் ஆச்சிருக்குங்களா? கொஞ்சம் தெரியும் பேசிக்கா. ஏதோதகஸ்ய உபஸ்குருதே ஏதோதகம் உபஸ்குருதே ஏதோதகஸ்ய உபஸ்குருதேன்னா கர்மணி ஏதோதகம் உபஸ்குருதே. அதாவது சரி அந்த விஷயம் எங்கேயோ போனா எங்கேயோ போயிடாது. இந்த காரக விஷயம் இது. அந்த விறகு எரிய வைக்கிற விறகு ஒரு காரியத்தை பண்றது. இந்த விறகை என்ன பண்றதுன்னா இப்போ இந்த அஞ்சலை நொச்சி இலை போட்டு வெந்நீர்ல போட்டு குளிச்சோம்னா உடம்புல இருக்கிற வலி போறதுன்னு சொல்ற மாதிரி வேப்பங்கட்டைய போட்டு எரிச்சால் உடம்புல இருக்கிற வாயு போறது, உடம்புல இருக்கிற கேன்சர் போறது. வேப்பங்கரிய வாயில போட்டு குளிச்சா வாயில இருக்கிற கறி இது போறது, வியாதி போறது. இப்படிங்கிற மாதிரி அந்த எரிக்கிற கட்டையே இந்த காரியத்தை பண்றது கர்த்தா. உபஸ்கரோதி உபஸ்கர்த்தா ஏதோதகம் உபஸ்குருதே கர்த்தா. அதை இந்த உபகாரம் பண்றதுன்னு அர்த்தம் நமக்கு. அதை அந்த ஹெல்ப் பண்றது நம்ம விட்ட வியாதியை போக்குறதுங்கிறது அங்கது ஏதோதகசிய உபஸ்குருதேங்கிறது அங்க காரக விஷயம் இது. இப்ப பாருங்க உபஸ்கர்த்தாங்கிற இந்த பதம் போட்டதுனால அந்த கதையெல்லாம் நான் சொல்லிட்டேன். அந்த உபஸ்கர்த்தாங்களே இதே மாதிரி என்ன உபசு கர்த்தா உபரு கர்த்தா உபசு இந்த உபகர்த்தா கர்த்தான்னு சுடாகமும் உபஸ்கர்த்தா. உபஸ்கர்த்தாங்கிறதுல சமோமஸ்ய ருத்தம் வரல. அதனால இதை மாதிரி வரலங்கிறதுக்காக இந்த இடத்துல போட்டிருக்காரு. உங்களுக்கு உதாரணம் சம்புங்கானாம் சோபக்தவ்யா. இந்த இடத்துல 108 ரூபம் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலான்னுட்டு கௌமுதியில இருக்கு. இதுல உங்களுக்கு அதிகம் சொல்லல. இந்த இடத்துல என்னது பும்ஸ்கோகிலஹா புமான் சாசோ கோகிலச்ச பும்ஸ்கோகிலஹா. இந்த மாதிரி இடத்துலயும் பல ரூபங்கள் இந்த மாதிரி வருதுங்கிறதுக்காக சொல்லிவிட்டார். அதனால சம்ஸ்கர்த்தாங்கிற இடத்துல என்னென்ன ரூபங்கள் மறுபடியும் வருது சமோவாலோபமே சம்ஸ்கர்த்தா பும்ஸ்கர்த்தா புரஸ்கர்த்தா காம் கான் 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 கானாம் ரேடி தேடாச்சி இத்தியாதிகள்லாம் அங்க இருந்துன்னா நகாரத்துக்கு ருத்தம் வந்ததுன்னா அதுக்கு அடுத்தாப்புல விசர்க்கம் சத்தம் வரிசையா இந்த இது என்னன்னா ஒரு மறுபடியும் இந்த வந்த ரூபங்களே திருப்பி என்ன ஆகும் நேற்றுக்கு சொன்ன மாதிரி கட்டக்குட்டியாம் திருப்பி வந்த ரூலே திருப்பி அப்ளை ஆகக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டியில எல்லா ரூபங்களும் மறுபடியும் வந்துட்டே இருக்கும். வந்ததுன்னா இந்த மாதிரி ரூபங்க சம்ஸ்கர்த்தால எத்தனை சகாரம் போட்டு ரூபம் போட்டிருக்கான் பாருங்க 3 சகாரம் என்ன
அதுக்கு மேல அர்த்த சந்திராகாரம், அர்த்த சந்திராகாரம் இல்லாதான, இப்படியாக பல ரூபங்கள் உண்டு அப்படிங்கிறதுக்காக போட்டீங்க. சம்ஸ்கிருதம்ங்கிற வார்த்தைக்கும் இவ்வளவு உச்சாரணம் உண்டா? ஆமா, சம்ஸ்கிருதம்ங்கிறதுக்கு சம்பரிபியாம் கரோதோ பூஷணேங்கிறதுனால சுடாகமம். சம்யக்கு கிருதம், நன்னா அழகுபடுத்தப்பட்டதான பாஷைன்னு அர்த்தம், அலங்கரிக்கப்பட்டதான பூஷணே அப்படின்னு அர்த்தம் தானுங்க. சம்பரிபியாம் கரோதோ பூஷணே, பூஷணே இச்சர்த்தே, பூஷணார்த்தே ஜோத்தியே. எதுக்கு இந்த சம்மோட இந்த கிரு ரெண்டு சப்தமும் கிருதந்த சப்தமும் சேர்ந்து ஒரு ரூபமாக ஒரு சப்தமாக கன்வெர்ட் ஆனால் இந்த அர்த்தத்தை கொடுக்குமானால்னு அர்த்தம். பூஷணேன்னா பூஷணார்த்தே, அர்த்தே விருத்தித்வம் சப்தானாம் சம்பந்த, சப்தார்த்தையோ சம்பந்தம் என்ன. அதனால பூஷணம்ங்கிற அர்த்தம், பூஷணம்னா செம்மைப்படுத்துறது, அழகுபடுத்துறது, அலங்காரம் பண்றது, டெக்கரேட் பண்றது அப்படிங்கிற அர்த்தம் இந்த சம்முக்கும் கிருவுக்கும் சேர்ந்து இருக்கச்சே வருமானால் பூஷணே சம்பரிபியாம், சம்ம காட்டிலும் பரீப் காட்டிலும் பரஸ்ய கரோத்தோ கிருதாத்தோஹோ சுட்டு சித்வாத்து கிருக்கு ஆத்திய வைமா இஸ்கர்த்தான்னு சம்ஸ்கிருதம், இஸ்கிருதம் சம்ஸ்கிருத், சம்மு கிருதம் சம்ஸ்கிருதம். அந்த சம்முக்கு மறுபடியும் நீங்க இந்த விருத்தம் சமோமஸ்ய ருஸ்யாத்துன்னு இதெல்லாம் பண்ணிடுவா, சமஸ்கிருதம் சம்ஸ்கிருதம் எதுனாலும் நீங்க அர்த்தம் போட்டுட்டே போலாம். நீங்க சம்ஸ்கிருதம் சம்ஸ்கர்த்தா சம்ஸ்கிருதம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சுடாகமத்தினால்தான் அங்க சம்ஸ்கிருதாங்கிறதுனால செம்மைப்படுத்தப்பட்ட மொழிங்கிற அர்த்தத்தை சொல்றது, அழகுபடுத்தப்பட்ட மொழின்னு அர்த்தம். இப்ப வேணா இந்த பாஷையினுடையதான ஒரு பிரபாவம் இந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, இதுக்கு மேல ஒரு ஹேட்ரட்னு சொல்லலாமா இல்லைன்னா இதுக்கு மேல ஒரு அஃபெக்ஷன் இல்லாதனத்தினால, சிலருக்கு ஹேட்ரட் இருக்கலாம், சிலருக்கு இந்த பாஷையை கண்டா இது மேல ஒரு என்ன, எந்த பாஷையும் அவளுக்கு இதை படிக்கணும்னு ஒரு உந்துதல் இருந்தாதானே அது மேல ஆசை. இல்லாதனால இந்த பாஷையினுடைய பிரபாவம் குறைஞ்சு போச்சு. இந்த பாஷையினுடைய பிரபாவம் இந்த உலகத்துல இந்த கண்ட்ரியில மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த பாஷையினுடைய பிரபாவம் ஜெர்மன் லாங்குவேஜ்ல இருக்கு, ரஷ்யன் லாங்குவேஜ்ல இருக்கு, இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்ல இருக்கு. எல்லா லாங்குவேஜ்லயும் நீங்க அன்னன்னைக்கு யூசேஜ்ல பார்த்தோம்னா அந்த பித்ரு மாத்ரு பிரதர் இந்த சப்தங்கள், துஹிதர் தாத்தா, திருஷ்ய காவியம் டிராமா, இப்படியாக ஒரு சப்தங்களையும் பார்த்தோம்னா டிராமா, இந்த மாதிரி பாக்குற போது இதனுடைய வேர் சொல்ல வச்சு சம்பந்தப்படுத்தி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த யூரோப்பியன் கண்ட்ரியில நம்மள கேட்டா இதனாலதான் அவன் அந்த பாஷையை வச்சனால்தான் அவன் அங்கேருந்து இங்க வந்தான், இங்கேருந்து அங்க போனாங்கிற கதையெல்லாம் சொல்றான். அது மாத்திரம் இல்ல, தமிழ்ல சில வேர் சொல்லும் சம்ஸ்கிருதத்துல இருக்கிற ரெண்டுத்துக்குடைய வேர் சொல்லும் ஒரே சொல். என்ன ஓடுமீனோட உருமீன் வருமளவும் அப்படின்னு எல்லாம் பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அந்த உருங்கிறதுக்கு பெருசுங்கிற அர்த்தத்தை சம்ஸ்கிருதத்துல உருப்பிரதஸ்வருதே யஜ்ஞபதி பிரததாம், வேதத்திலயும் அதே உரு, தமிழ்லயும் சுத்த தமிழ்லயும் உருமீன் வருமளம், உருன்னா பெருத்தன்னு அர்த்தம். உருப்பிரதஸ்வ புரோடாசத்தை என்ன பண்றான்னா எண்ணெயை போட்டு தடவி நெய்யை போட்டு தடவி மேல ஜலத்தை போட்டு பிசிஞ்சு நாளைக்கு அதை ஊறி பெருத்து இருக்கணுங்கிற வார்த்தைக்கு வேதம் பிரயோகம் பண்றது. உருப்பிரதஸ்வருதே, நீ எப்படி இந்த புரோடாசமே நீ எப்படி நாளைக்குள்ள பெருத்து ஊறி போய் அதாவது மாவை பிசிஞ்சு ஜலத்தை குத்தி வச்சோம்னா பெருத்து ஊறி போறதோ அதே மாதிரி இந்த ஒன்ன செய்யக்கூடிய எஜமானனும் உருப்பிரதஸ்வ யஜ்ஞபதி பிரததாம், யஜ்ஞபதினா இந்த எஜமானன் அவங்க கூட இந்த ஒன்ன மாதிரி வளரட்டும்ங்கிற அர்த்தத்தை பிரயோகம் பண்றது வேதம். எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த சில வேர்ச்சொல்கள் தமிழ்லயும் இருக்கு, தமிழ்ல இருக்கிற வேர்ச்சொல் சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு. அதனால என்னன்னா தமிழ்ல இருந்து சம்ஸ்கிருதம் வந்துதா சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல வந்துதாங்கிற கேள்வி எல்லாம் பலதெல்லாம் இருந்துட்டு, இதே மாதிரி வேர்ச்சொல்ல வச்சு பல பாஷைகள்ல இந்த பாஷையில இருக்கக்கூடியதான சொற்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதுல என்னன்னா இந்த கிராமரை விடாத இன்னும் பிடிச்சுட்டு இருக்கக்கூடியதான இந்த கண்ட்ரியில இருக்கக்கூடியவா இன்னும் பாணினி, இந்த பெஷாவர்ல இருக்கக்கூடியவர் பாஷ்யக்காரர், அதாவது மகாபாஷ்யக்காரர், இவ எல்லாரும் இந்த கிராமரை இன்னும் விடாப்பிடியா பிடிச்சிருந்து இன்னி வரைக்கும் அதனால பைசா லாபம் இருக்கோ இல்லையோ இந்த பாஷையினால் இந்த கிராமரை இன்னி வரைக்கும் பிடிச்சிட்டு விடாத இருக்கிற காரணத்தினால்தான் இந்த லாங்குவேஜினுடையதான ஒரு ஹிஸ்டரி அவ்வளவு லாங்க அவ்வளவு பேக்ல போய் நமக்கு தெரியுது. மற்ற கண்ட்ரில எல்லாம் இந்த லாங்குவேஜினுடைய பதங்களை யூசேஜ்ல மாத்திரம் எடுத்துட்டா அது ஒன்று நாளாக நாளாக மருவி போய் அது குறைஞ்சு கூடி ஏறி போயிடுது. அந்த பாஷைக்கு என்ன காரணம்னா லோக்கல்ல இருக்கக்கூடியதான வாதாவரணம், அதாவது சீதோஷ்ணம், அந்த வெதர் கண்டிஷன் மெயினான காரணம். அதனால பாஷையினுடையதான மருவி ஏற்பட்டு போச்சு. அதனால இந்த பாஷையினுடைய வேர் சொல்லுன்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரில இன்னும் நிறைய பார்க்கலாம். இதே மாதிரி டே டு டே அந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வச்சுன்னு நம்ம அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 100 வார்த்தை
தே இதம்பரமா உட்காந்தா எடுக்கலாம். அது தனியான ஒரு ரிசர்ச் ஒர்க். ஆனா அதெல்லாம் யார் எடுத்து போட்டு செய்ய போறா? அதுல என்ன பிரயோஜனம்? என்ன காசு வரப்போறதா? ஒன்னும் வரப்போறதா? தண்ட பொழுதுதான். புஸ்தகம் எழுதுறதுக்கும் உட்காரலாம், வேற எல்லாத்தையும் விசாரத்தை விட்டுட்டு. அந்த மாதிரி வேற எதுவும் தேவையில்லைன்னா உட்காந்துட்டு இதம்பரமா உட்காந்து இந்த நாலேஜும் டெவலப் ஆகும். இந்த வேறு சொல்லி எந்த எவ்வளவு தூரம் பரவி இருக்கு உலகத்துல. இந்த சப்தத்வீபா வசுமதினு மகாபாஷ்யக்காரர் அன்னைக்கு சொல்ற, இந்த சப்தத்வீபா வசுமதி சாங்கா சரகசியா அப்படின்னு மகாபாஷ்யம் பஸ்பஜான்யத்துல சொல்றாரு. அவ்வளோ தூரத்துல இந்த பாஷை பரவி இருக்குங்கிற மாதிரி அவர் அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. நீ இந்த வாரத்துல இந்த பதம் இல்லையே, அந்த பதம் இல்லையே, இங்க இல்லையே, அந்த ஊர்ல இல்லையேன்னு கேட்காத. உனக்கு இந்த இடத்துல நீ பண்ண தெரியலன்னா அந்த இடத்துல இன்னொரு இடத்துல அவன் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாருங்க. அவர் சொல்ற காலத்துல சப்த தீபத்திலையும் இந்த பாஷை இருந்ததாக அந்த அர்த்தமானது நமக்கு துவனிக்கிறது. சரி, நான் தேவையில்லாத கணக்கு இல்லாத சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நம்ம பாடம் போயிடும், நமக்கு கல்சந்தியை நம்ம முடிக்கலாம் என்ன. அதனால என்னாச்சுன்னா சம்ஸ்கிருதா அசம்ஸ்கிருதம் இத்தியாதிகள் எல்லாம் சுடாகம் வந்த ரூபம். இது மேல போலாம் இல்லையா. அத்திர அனுநாசிக பூர்வஸ்து வா. இந்த அனுநாசிகன் அத்திரன்னா என்ன? சப்தமிக்கு அத்திர அனுநாசிக பிரகரணே இத்தியர்த்த. அனுநாசிகம்ங்கிறது என்னது? அனுநாசிக விதானம் விதிக்கக்கூடியதான இந்த பிரகரணத்துல அத்திர ருப்பிரகரணே, சாரி, அத்திரன்னா ருப்பிரகரணே அனுநாசிகாத்பரம் அனுநாசிகோ பரஸ்பூர்வஸ்ய அனுநாசிகோ. ஒரு அனுநாசிகம் இருந்ததுனால் அந்த ருப்பிரகரணத்துல இன்னொரு அனுநாசிகம் சேர்ந்து வருதுங்கிற சூத்திரம் சொல்றது. அத்திர அனுநாசிகாத்பரம் அனுநாசிக பூர்வஸ்து வா. ஒரு அனுநாசிகம் இருக்கு, அந்த அனுநாசிகத்துக்கு முன்னாடி இன்னொரு அனுநாசிகம் விகல்பேன வருது இந்த சூத்திரத்தினால. அத்திரன்னா ருப்பிரகரணே. எந்த இடத்துல சமோருஹு சமசுடி இத்தியாதெல்லாம் ருத்தம் சொல்றோமோ இல்லையோ, இந்த ருத்த பிரகரணத்துல சசஜுஷோருஹு சமசுடி இந்த மாதிரி சசஜுஷோருன்னு என்னன்னா உகார ரூபமான யுத்விசிஷ்டமான ரேபத்துக்கு விதிக்கிறது தான் ருத்த பிரகரணம். கேவல ரேபம் விதிக்கக்கூடியதான பிரகரணம் ருத்த பிரகரணம் சொல்லக்கூடாது. அதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால எங்க உகார விசிஷ்டமான உகாரத்தையும் சேர்த்து உச்சரிச்சதான ரேப விதி இருக்கோ அப்படின்னு வச்சுக்கணும் ருத்த பிரகரணத்துக்கு. அந்த ருத்த பிரகரணத்துல மறுபடியும் இன்னொரு அனுநாசிகம் வருது. அத்திர ருப்பிரகரணே ரோஹோ பூர்வஸ்ய அனுநாசிகோ வா. அந்த அனுநாசிகம் தான் மறுபடியும் அதுக்கு இன்னொரு அனுநாசிகமாக ஒரு அனுநாசிகாத் பரோனுஸ்வாரா. அந்த அனுநாசிகத்தை விட்டுட்டு பாக்கி அதுக்கு மறுபடியும் இன்னொரு பரத்துக்கு இன்னொரு அனுநாசிகம் ரோஹோ பூர்வஸ்மாத் பரஹ அனுஸ்வார ஆகமாக. இதே மாதிரி ஆகம் அனுஸ்வார ஆகம் வந்தது. அப்புறம் கரஸ்வாணி ஒரு செஞ்சியா மறுபடியும் என்ன ஆச்சு? இப்போ அதுக்கு அந்த ரேபம் வந்தது, ரேபத்துக்கு மறுபடியும் விசர்க்கம் வந்தது. சசுஜோட அங்க ருத்தம் வந்தது. அப்புறம் ருத்தத்துக்கு விசர்க்கம் ராமஹாங்கிற இடத்துல எல்லாம் கரவசானி விர்ஜினியா வந்த மாதிரி இங்கே மறுபடியும் விசர்க்கம் வந்தது. மறுபடியும் அனுசாரம் வந்தது. அப்புறம் சவுன்னு இந்த இடத்துல இஸ்ஸுக்கு மூக்கால சொல்லக்கூடியதான இந்த ஸ்வரங்கள்லாம் வந்தது. இப்படியாக அப்புறம் அந்த ருத்தத்துக்கு என்ன வந்து விசர்ஜனீயன்னு சத்துவம் வந்தது. கரி விசர்ஜனீயஸ்ய சகாரம் வந்தது. இப்படியாக ஒரு இடத்துலயும் என்ன ஆகுன்னா, இந்த சம்ஸ்கிருதாங்கிற இடத்துல எத்தனை சகாரம் உண்டோ எத்தனைங்கிறதுல மூக்கால சொல்றையும் மூக்கால சொல்லாதையும் இப்படியாக பல இம்மு பல சகாரங்கள் வந்ததான ரூபம். கரி விசர்ஜனீயஸ்ய சஹா பதாந்தே கரி விசர்ஜனீயஸ்ய சஹா இல்ல பதாதிகார விஷயங்கள் எல்லாம். ஏதத்பவாதே வா ஷரி இது பாக்ஷிகே விசர்கே பிராப்தே சம்புங்கானாம் சோபக்தவ்யா. அப்படிங்கிறதுனால செம்மை காட்டிலும் பொம்மை காட்டிலும் பரமான இந்த இடங்கள்ல சகாரத்தை சொல்லிக்கோ அப்படின்னு வார்த்திகம். சமோவா லோபமேகே அப்படின்னு பாஷ்யம். இந்த சம்மனுடைய மகாரத்துக்கு லோபம்னு சிலர் சொல்றாங்கிற பாஷ்யம் சொல்றது. அதனால சம்மயம் காட்டிலும் பும்ஸ்கோக்கியலகாங்கிற இடத்துல பும்மையம் காட்டிலும் இந்த ரெண்டு இடத்துலயும் இருக்கக்கூடியதான மகாரத்துக்கு ருத்தம் சொல்லிட்டு அந்த ருத்தம் சொல்ற இடத்துல சிலர் என்ன பண்ணாங்க, சம்மனுடைய மகாரத்தினுடைய பும்மிலிய மகாரத்துக்கு லோபம்னு சிலர் சொல்றான்னு பாஷ்யம் சொல்லிட்டு ரோபஸ்யாபி ருப்பிரகரணத்தாத் அத்திர அனுநாசிகாபியாம் ஏகக அத்திர அனுநாசிக பூர்வஸ்துவான்னு இருக்கும் இல்லையோ. இந்த சூத்திரத்துல அத்திரங்கிற சப்தத்துக்கு ருப்பிரகரணேன்னு சாதிரி அத்திரங்கிற அனுநாசிக பிரகரணேன்னு அர்த்தம் பண்ணினோம். அத்திர ருப்பிரகரணே, சாரி மாத்தி சொல்லிட்டேன். அத்திர ருப்பிரகரணேன்னு பண்ணினோம். அந்த ருப்பிரகரணத்துலதான் என்ன பண்றாங்க, மகாரத்துக்கு ருத்தம் சொல்லிட்டு இருக்கு. சமோமஸ்ய சம்புங்கானங்கிற இடத்துல ரோபஸ்யாபி ருப்பிரகரண அதனுடைய தான லோபம் சொல்றது இல்லையோ. என்ன லோபம் சொல்றதுங்க? ஜரோஜரி சவர்ணே லோபமா லோபஸ்யாபி ருப்பிரகரண தத்துவாது அத்திர அனுநாசிக அனுஸ்வார அனுநாசிகாபியாம் ஏகசகாரம்
இந்த இடத்துல கூட என்னன்னா லோபம் வருதுங்கிற காரணத்தினால ரோகம் இந்த பிரகரணத்துல இருக்கிறதுனால ஒரு சகார ரூபமானது அநேக சகார ரூபமானது இப்படியாக திசகாரந்து உக்தமே. முன்னாடி சம்ஸ்கர்த்தா சம்ஸ்கர்த்தா சம்கர்த்தா சக்கர்த்தா இப்படியாக பல ரூபங்கள் வந்து திசகாரந்து உக்தமே பாத்திர அனச்சிச்சங்கிறதுனால மறுபடியும் தித்தம் வந்தது. எங்க இகோ எனச்சிங்கிறதுக்கு பக்கத்துல அனச்சிச்ச அஜப்பரஹா யரோத்பே வாஸ்தா நத்வச்சி நாங்க அர்த்தம் பண்ணிமாங்க. அது மேல இந்த சகாரத்துக்கு தித்தம் தானே சம்சுகர்த்தா பும்சு கோகிலகா இப்படியாக ஒன்னொன்னு இடத்துலயும் மறுபடியும் தித்தம் வந்துன்னா சகாரத்துக்கு தித்தம் 2 சகாரம் 3 சகாரம் சகாரஸ்தே தித்வபக்ஷே திரிசகாரம் அப்படி ரூபத்வயம் அனுஸ்வார விசர்க ஜிஹ்வாமூலிய உபத்மானீய உபத்மானீயானாம் அகாரோபரி சருஷு ச பாடஸ்ய உபசங்கியாதத்வேன அனுஸ்வாரஸ்யாபி அச்சுத்வாத். இந்த இடத்துலதான் உங்களுக்கு அயோகானா மட்சூபதேச உக்தத்வாதுன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டு பாருங்க. இந்த இடத்துல கூட என்ன பண்றீங்க, அனுஸ்வாரம் விசர்க்கம் ஜிஹ்வாமூலியம் உபத்மானீயம் என்ன உபத்மானீயானாம் அகாரோபி சருஷுஜ அகாரஸ்ய ஐவன்ல ரெண்டுக்குன்னு இந்த இடத்துல அகாரத்துக்கு அப்புறமாக அப்புறம் சஷசருங்கிற இடத்துலயும் என்ன சகாரத்துக்கு சருஷுஜ பாடஸ்ய உபசங்கியாதத்வேன் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு, பாடத்தை ஆட் பண்ணிருக்காரு, எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காரு. உபசங்கியாதத்வேன அனுஸ்வாரஸ்யாபி அச்சுத்துவம். இந்த அனுஸ்வாரத்துக்கு அனுஸ்வாரங்கிற மேல புள்ளி வைக்கிற இம்முன்னு சொல்றோமே அது அச்சாகல்லான்னு கேட்டோம். அப்பா அது அச்சுப்பாது. ஏன் அச்சுன்னா அகாரோபரி பாடமா இருக்கிறதுனா ஐகுண்டலுக்கு இவங்க ஐயா வச்சுக்குள்ள இருக்க இல்லையோ அது அச்சு இல்லையா இப்பனாக்க. அதனால அச்சு பிரத்யாகார அந்தர்கதமா இருந்தனால அதுக்கு கூட அச்சம் இருக்கிறதுனாலே அப்ப அனச்சிச்சாங்கிறதுனால தித்த நிஷேதம் வரலாம். அனச்சிச்ச சமயத்துல அச்சுத்தம் அச்சு பரமா இருக்கக்கூடாதுங்கிற அந்த கண்டிஷன் இருக்கக்கூடாதுங்கிற நிர்பந்தம் இருக்கிறதுனால இந்த அனுஸ்வாரத்துக்கு இந்த விசர்க்கத்துக்கு எல்லாம் அச்சுத்தமும் இருக்கிற காரணத்தினால அனச்சிச்சான நிஷேதம் வரும். நிஷேத பிரயுக்த தித்தமானது வராது. இத்தியாதிகள்லாம் மேல மேல காரியங்கள் மேல மேல இப்படியாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அனுநாசிகபதாம் திரயாணாம் ஷரக்கையா. இந்த அனுநாசிகத்தோட கூடி இருக்கக்கூடியதான 3 அக்ஷரங்கள் சேர்ந்தாப்புல இருக்கக்கூடியதான அந்த என்னது ஹலோனந்தரா சம்யோகமா இருக்கு பாருங்க. திரயாணாம் 3 சு என்ன சு கர்த்தாங்கிற 3 என்ன ஷரக்கையா. அந்த சகாரமானது ஷர்ரு. இந்த ஷர்ருக்கெல்லாம் என்ன பண்ணிருது கைங்கிற காப்பா சடத்தா கபை என்ன வர்க்கத்விதீய பிரதமங்கள் இந்த இந்த அக்ஷரங்கள் வருது. அதனால அந்த சம்ஸ்கு கர்த்தா அந்த இதுக்கு இந்த சகார ஷர்ருக்கு பரமா இருக்கக்கூடியதான இந்த ககாரத்துக்கு மறுபடியும் இந்த சம்சுன்னு சகார விஷயத்துல எத்தனையோ தீர்த்தங்கள் 3 சகாரம். அதனால ககாரத்துக்கு என்ன பண்ணினால் ககாரத்துக்கு இந்த மாதிரி ஷரக்கையாங்கிறதுனால ஒரு கையி அந்த ஒரு ககாரம் 2 ககாரம் இப்படியாக கத்வித்வே ஷட் இப்படியாக 6 ரூபம். படசிய உபசங்கியா 6 ரூபம் வந்துன்னா அனுஸ்வாரமதாம் அனுஸ்வாரஸ்யாபி தித்வே துவாதச இப்படி 6 ரூபம் வந்தது. இந்த 6 ரூபத்துக்கும் தித்தம் பண்ணினோம்னால் அனுச்சிச்சேங்கிறதுனால 6 2 12 ரூபம் வந்தது. ஏஷாம் இந்த கத்வித்வே இது கக்காரத்துக்கு தித்தம் வந்ததுனால் ஷட் ரூபம். அதனால அனுஸ்வாரவதாம் அனுஸ்வாரஸ்யாபி தித்வே அந்த அனுஸ்வாரத்துக்கு மறுபடியும் இந்த 2 அனுஸ்வார வந்த ரூபம் அனுஸ்வார வராத ரூபம்னு அதுக்கு தித்த வந்த ரூபம் தித்த வராத ரூபம். ஆமத்தம் என்னன்னா ககாரத்துக்கு தித்த வந்து வராத ரூபம் ஆமத்தம் அதுல 6 என்ன அனுஸ்வார வந்த ரூபம் அதுக்கு வராத ரூபம் ஆமத்தம் இந்த இடத்துல ஒன்னொன்னுத்துக்கும் 12 சாரி தித்வே துவாதச. அப்புறம் ஏஷாம் அஷ்டாத இந்த அந்த 6ம் இந்த 12ம் 18. ஏஷாம் அஷ்டாதசானாம் தகார சம்ஸ்கர்த்தான்னு தகாரம் இருக்கு போல இந்த தகாரத்துக்கு கர்த்து தான் அந்த இடத்துலயும் தித்வம் அனச்சிச்சேங்கிறதுனால வச்சராந்தரேன புனர்த்வித்தேச்ச ஏகதம் 1 தகாரம் பிதம் 2 தகாரம் திரிதம் 3 தகாரம் சதுஷ்பஞ்சாசி இப்படியாக சதுஷ்பஞ்சாசித் 54 ரூபம். ஆனா அனுநாசிகத்வே இந்த அண்ணனுக்கு என்ன சொல்லுது ஒன்னொன்னுத்துக்கும் அதாவது மூக்கால சொல்ற ரூபம் அனுநாசிகம் நிரனுநாசிகம்னு சொன்னோம் இல்லையோ அந்த நிரனுநாசிகம் 54 ரூபம். இதையே அத்தனையே இப்ப வந்த அத்தனை எழுத்தையும் மூக்கால சேர்த்து சொல்லச்சே இன்னொரு 54 ரூபம் மொத்தம் 800 ரூபம்.
அப்படிங்கிறதாக இந்த சம்ஸ்கர்த்தா பும்ஸ்கோகிலஹா இத்தியாதிகள் எல்லாம் இத்தனை ரூபங்கள் வருது. இது கணக்குக்கு உங்களுக்கு நான் சொல்றதை சொன்னேன். என்ன இது ரொம்ப இந்த ரூபங்கள் எல்லாம் போட்டு இது அந்த மாதிரி உச்சரிச்சு பார்க்கணும்னு சொன்னோம்னா இது ரொம்ப தலையை சுத்தக்கூடியதான ஒரு ப்ராசஸ். அந்த மாதிரி இந்த இதெல்லாம் நம்மளால உச்சரிக்கவே முடியாது. இதெல்லாம் என்ன முடியாது. இந்த சம்ஸ்கர்த்தாங்கிற இடத்துல பிரசங்காது உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் வைதிக தொழில்தான பிராத்திசாக்கிய விஷயத்த சொல்றேன். அச்சு இல்லாததான ஹல்ல உச்சரிக்க முடியாதுங்கிறதுக்காக என்ன ஒரு வாக்கியம் இருக்கு பிராத்திசாக்கியத்துல. அதனால என்னன்னா எத்தனை ஹல் அக்ஷரங்கள் சேர்ந்திருந்தா கூட ஒரு அக்ஷரத்துக்கு அந்த அர்த்தமாத்திரிகை. சாதாரணமா ஹல் அக்ஷரத்துக்கு அர்த்தமாத்திரிகை, அச்சுக்கு ஏகமாத்திரிகை. அதனால அச்சும் ஹல்லுமா சேர்ந்தா 1.5 மாத்திரை அப்படிங்கிற மாதிரி கணக்கு சொல்றோம். இல்ல அஸ்வரம் வியஞ்சனம் புரோக்தம் அணுமாத்திரம் பிரகீர்த்திதம்னு பிராதிசாக்கியம். அஸ்வரம் வியஞ்சனம் புரோக்தம் அணுமாத்திரம். அதனால வியஞ்சனாட்சரங்கள் கான்சனன்ஸ் இருக்கோ இல்லையோ அது கேவலம் அணு மாத்திரை. இதுக்கு அர்த்த மாத்திரை இந்த ஏக மாத்திரை காலத்துல இந்த அர்த்த மாத்திரா கால இத்தனை கால சம்பந்தம் உண்டான்னு கேட்டோம்னால் கண்டிப்பா இல்லை. எத்தனை சம்சுன்னு கர்த்தா எத்தனை கர்த்தாலும் சொன்னா கூட அந்த இடத்துல நடுவுல வவல்ஸ் சேர்க்காத இருக்குமானால் அத்தனை சகாரத்துக்கும் மொத்தமா 6 சகாரம் சொன்னா சரி, 16 சகாரம் சொன்னா சரி, 108 சகாரம் சொன்னாலும் சரி, அத்தனை சகாரத்துக்கும் வெறும் அணுமாத்திர உச்சாரண காலம்தான் இருக்கும். அதாவது வவ்வல் இல்லாததான சகார உச்சாரணம்ங்கிறத அஸ்வரம் வியஞ்சனம் புரோக்தம் அணுமாத்திரம் பிரகீர்த்திதம் அப்படிங்கிற பிராத்திசாக்கிய வாக்கியத்துல சொல்றா. அதனால இத்தனை சகாரத்தை உச்சரிக்க முடியுமானா இத்தனை சகாரம் மனசுக்குள்ள இருக்கிறதா நினைச்சுக்கலாம். ஆனா உச்சரிக்கச்சே அந்த அர்த்தமாத்திரிக்க காலத்தை விட குறைச்சலானதான காத்திரம். அதுக்குத்தான் அணுமாத்திரம், ரொம்ப குறைஞ்ச காலம்னு அர்த்தத்துல இந்த அணுமாத்திரம் பிரகீர்த்திதம்னு பிராத்திசாக்கியத்துல சொல்றா. ஓகே, இப்ப அடுத்தால புமக்கை அம்பரே. அம்பரே சவி பும் சப்தஸ்ய ருஸ்யாத். இங்க கூட ருத்த பிரகரணம் இந்த பும்ஸ்கோகிலஹங்கிற இடத்துல எப்படி இந்த சம்ஸ்கர்த்தா அந்த இடத்துல எல்லாம் சொன்னா இந்த பும்ங்கிற இடத்துல அந்த சம்முங்கிற இடத்துல சகாரோபரி மகாரம், இங்க பும்ஸ்கோகிலஹங்கிற இடத்துல புகாரோபரி மகாரம். இங்க அம்பரே கை அதே மாதிரி காரியங்கள்லாம் இங்கேயும் கை பும் சப்தஸ்ய ருசு. பும்ங்கிறதுனால புர் கோகிலஹா, அப்புறமா இந்த விசர்க்கம் சத்துவம் பும்ஸ், அப்புறமா அந்த அனுஸ்வாரம் பும்ஸ் கோகிலஹா, அப்புறம் பும்மு சுசு கோகிலஹா பும்ஸ் புத்திரஹா. இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் இந்த சகாரங்கள் இந்த இத்தர விசர்க்கங்கள் இதெல்லாம் பும்மு க்ஷீரம் பும் க்ஷீரம் பும்ஸ் க்ஷீரம் இப்படியாக இத்தனை அர்த்தங்கள், இத்தனை காரியங்கள், இத்தனை சகாரங்கள், இத்தனை ருத்தங்கள், இத்தனை ருத்தத்துக்கு மேல சத்துவங்கள், விசர்க்கம், இந்த மாதிரி காரியங்கள் பண்ணிப்பாங்க. கை புமக்கை அம்பரேன் கை பரே கை அம்பரே கை அம்மை பரமாக கூடியதான அந்த கை இருக்கு பாருங்க. இதுக்கு அந்த கை அதுக்கு பும் சப்தஸ்ய அம்பரே கை. அம்மை பரமாக உடையதான எந்த ஒரு கை அக்ஷரங்கள் இருக்கும் அந்த கை அக்ஷரங்களுக்கு ருத்தம் வாழ்ந்து வருது. ருத்தம் வருதுன்னா இங்க என்னன்னா பும்ஸ் கோகிலாக தானே, இந்த பும்ஸ் கோகிலாக தானே. கைங்கிறது வர்க்க பிரதம த்விதீயங்கள். அதனால கோகிலாங்கிறது கை. என்ன அம்பரே கை, அந்த அம்மை பரமாவுடையதான இந்த கை இருக்குமானால் கையின இந்த ககாரத்துக்கு இத்தனை விசேஷணங்கள். என்ன கோகிலஹா இந்த பும்முக்கு என்னாச்சு, இந்த ருத்த விசர்க்கம், இந்த ருத்தம் வந்தது, ருப்பரகரணம் வந்தது, சத்தம் வந்தது, அதுக்கடுத்தாப்புல விசர்க்கம் சத்தம் இந்த அதிக தாக்கிரமமா வந்தது பும்ஸ் கோகிலா. அதனால கேட்டவங்கள இங்க பாருங்க, உற்பத்தி பட்சே அப்பிரத்தியே எங்க இடத்துல அப்பிரத்தியே இதுதுபஸ்ய அப்பிரத்தியஸ்ய எங்க இருக்கு? இதுபதம் இகாரத்தை உபதையில கொண்டது, உகாரத்தை இதுதுபஸ் இகாரத்தை உபதையில கொண்டது, உகாரத்தை உபதையில கொண்டது எதுதுபதம். இது உது உபதம் உபதம்னா அலோன்காத் பூர்வபதம். அங்க விதுதுபஸ்ய அப்பிரத்தியஸ்யன்னு அங்க சூத்திரம் சொல்லு. அப்பிரத்தியஸ்ய இது எந்த சூத்திரத்துல? இதுதுபஸ்ய அப்பிரத்தியஸ்யங்கிற அந்த சூத்திரத்துல அப்பிரத்தியஸ்யன்னா பிரத்யே பின்ன விசர்க்கஸ்யன்னு அங்க அர்த்தம் பண்ணிருக்கோம். அதனால அதர்தான் அதாவது சத்துவமானது வர்றது எங்க? இது விகாரத்தை உபதையாக கொண்டதான இந்த சகாரத்தில் உகாரத்தை உபதையாக கொண்டதான இந்த சகாரத்துக்கு சத்துவமானது உண்டு. ஆனால் அது பிரத்யத்தினுடையதான விசர்க்கமாக இருக்கக்கூடாதுன்னு அங்க அர்த்தம். சத்துவ பரியுதாசாத் கபயோஹோ ககார பகாரயோஹோ என்னன்னா இந்த
முன்னாடி ககாரத்துக்கும் பகாரத்துக்கும் முன்னர் இருக்கக்கூடியதான ஜக்வாமலி உபத்மானியங்கள்லாம் பிராப்தமானால் பிராப்தோ அவ்யுத்பக்தே சத்வ பிராப்தோ என்ன உணாதியோ அவ்யுத்பன்ன பிராதிபதிகாக பிராதிபதிகானின்னு இருக்குங்க. யுனாதி வந்தால் அது அவ்யுத்பத்ன பட்சம். உணாதிங்கிற கிரமத்துல இல்லைன்னா ஒன்னொன்னு யதாக்கிரமா பிரக்கிரியோட சேர்ந்து வந்ததுன்னா அது வித்பத்தி பட்சம். என்ன உணாதியோ அவ்யுத்பன்ன பிராதிபதிகானின்னு பட்சம். சம்புங்கானாம் இது சஹ சம்புங்கானாம் சோபக்தவியா சம்ம காட்டிலும் பொம்ம காட்டிலும் பரமா இருக்கக்கூடியதான அந்த ரேபத்துக்கு சகாரம் வரணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னாச்சு? பும்மு கோகிலஹ மகாரத்துக்கு ருத்தம் பொரு கோகிலஹ சொத்தம் பும் புஸ்ஸு கோகிலஹ அனுஸ்வாரம் பும்சு கோகிலஹ பும்ஸ் கோகிலஹ பும்ஸ்புத்திரஹ அம்பரே அம்மை பரமாக உடையதான கையின்னு போட்டங்களே என்ன பிரயோஜனம் இந்த விசேஷணத்துக்குன்னு? பும் க்ஷீரம்ங்கிற இடத்துல எப்படி இருக்குங்க? அம்மை பரமாக உடையது இல்ல, அங்க ஷர்ரு இக்குக்கு அடுத்தாப்புல ஷா இருக்குங்க, ஷர் இருக்கு, அம் இல்ல. அதனால அம்ம பரமாவுடையதான அப்படின்னு விசேஷம் போட்டதான கை போட்டதுனால அந்த இடத்துல ககாரத்துக்கு ஷகாரம் பரமா இருக்கனால அம்பரமா இல்லாத காரணத்தினால வரலை. கைக்கும்னா பும் தாசக கைங்கிறது என்னது? வர்க்க பிரதமம் தான். இந்த இடத்துல தாசகாங்கிறது வர்க்க திருத்தியமானால கை இல்லாத காரணத்தினால வரலை. தேசேன பும்கியானம் கியாங் நங்கன கியாங்னு ஒரு ஆதேசம் வந்ததான பும்கியானம் அப்படின்னு கியாங் ஆதேசம் வந்த ரூப விஷயத்துல இந்த ருத்தத்துக்கு சத்வாதிகள்லாம் வரலை. பும்கியானம் இடத்துல மறுபடியும் சத்வாதிகள் பும்ஸ்கியானம் புமுரு கியானம் புமுசு கியானம் பும்ஸ்கியானம் எல்லாம் வரணுமே கேட்டோம்ல. கியாங் பிரத்யத்து கியாங் ஆதேசம் வந்த இடத்துல எல்லாம் இந்த சத்வருத்த சத்தியாதிகள்லாம் இந்த காரியங்கள்லாம் வராதுன்னு சொல்லிவிட்டார் ஒரு வழியா. நகா சவி அப்ரசான் நஷ்சவ்ய பிரசான் அவ்வளவு இருக்கு. 2-3 சூத்திரம் தான் இருக்கு இல்லையா? இந்த நாளைக்கு வச்சுன்னு இல்லாம இந்த சூத்திரம் நாளைக்கு முடிஞ்சு போயிடும் நினைக்கிறேன். இன்னைக்கு இன்னும் இழுத்துன்னு பண்ண முடியாது. இன்னைக்கு நாளைக்கே வச்சுக்கலாம். நாளைக்கு முடிச்சுடலான்னு நினைக்கிறேன். சரி, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டுமா? ஸ்டாப் பண்ணிடலாம். சிலது நான் மேல எழுந்த வரையா சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, எப்படியோ புரியலனாலும் கேளுங்க. மறுபடியும் நாளை பாடத்திலயும் ஆரம்பத்திலேயே கூட கேளுங்க வேணும்னாக்க மறுபடியும் தெளிவு எனக்கு